ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரீல்ஸ் வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பண்ண இதில் ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க ரெமனி ஆப் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அது பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ண எப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்க கிளிப் என்ன ஒரு 30-50 செகண்ட் ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பண்ணாக்க இந்த மாதிரி இருந்த பிக்கை இந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மேலே டவுன் ஆப்ஷன் இருக்கா, அதையும் கிளிக் பண்ணி அதில் சேவ்னே இருக்கும். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை பண்ண நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு இப்போ நாம் ஐட்மோஷன் ஆப்பையை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பண்ணால் மொத்தமாக ஒரு 3 ஃபாண்ட் இருக்கும். மிடில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாத அளவுக்கு ஷார்ட்டாக பண்ண சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இன்புட் ஃபாண்ட் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி 3 இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட்ன்றதே நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஐட்மோஷனில் இந்த 3 ஃபாண்டுமே இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் விட்டு அப்படியே பாருங்கள் நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஸோ அந்த ஃபாண்ட் பாருங்கள் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பாருங்கள் நம்ம எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் ரெமனி ஆப்பில் எடிட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கை பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க இந்த பிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கை நம்ம சாங் ஆட் பண்ண எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு -90 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு டிஸ்டார்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்கா டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த பிக்கு இந்த சைடு கார்னரில் பல கொண்டு வந்துட்டு ஸோ உங்களுடைய பிக்கு லைட்டாக பல நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் பண்ண லைட்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் பாருங்க நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க அதுக்கு மேலே இருக்கிற லேயர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் கொடுத்து அந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் காம்பன்சேட் பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த 3rd ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இந்த லேயரை எங்கே ஆட் பண்ணுறீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த சைடு பிரல்னு ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரை பண்ணாக்க நம்ம சாங்கு எண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே அதை இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காப்பி பேக்ரவுண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்டில் போயிட்டு ப்ரொசீஜரில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேடர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கீழே ஸ்கேல் இருப்பாருங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 1.35க்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அது கீழே சைஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு 0.110 வச்சுக்கோங்க போதும் லைட்டாக. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்க ஃபெதர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஒயிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கீழே ஆல்ஃபா இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு 75க்கு அப்படியே நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் நிறைய வேணாக்க நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு லைட்டாக இருந்தாலே போதும் அதனால நான் பார்த்தா ஒரு 20 வச்சுக்கிறேன்.
ஓகே. ஸோ இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ மேல் நீங்கள் மூவ் போயிட்டு பொசிஷன் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட்டு இங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு அங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த எக்ஸை வந்து பார்த்தா நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தாக்கா -240 ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒய் இருக்கா, அதே நீங்கள் கிளிக் போயிட்டு இதை வந்து பார்த்தாக்கா -520 வச்சுக்கோங்க, 520 மைனஸில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேயருக்கு மேலே சைடு கலர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இங்கே கலர் பண்ணுறது இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பிளாக் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிக்குக்கு தோந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த க்ரீன் கலர் மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே லிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஸோ குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு ரெண்டே எஃபெக்ட் தான். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டிங் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபேட் நோட்னு எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கட்டும், அவுட்டை மட்டும் நீங்கள் 0 வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபிட்டு கொடுத்துட்டு ஸோ அடுத்து இருக்கிற அந்த கீழே இருக்கிற டெஸ்ட்டுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பண்ணாக்கா பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட்டுக்கு நாம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த செகண்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே டெஸ்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கா, அது நீங்கள் வந்து பண்ணாக்க செல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு ரேஞ்ச் இருக்கா ஃபஸ்ட்டு அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணால் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு கொஞ்சமாக முறை வந்து பண்ண ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண 0 விட்டும் செகண்ட் கீஃபேம் விட்டு போயிட்டு இதை வந்து பண்ணால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் அப்படி கீழே வந்து பல எண்டு இருக்கா, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கீழே பிளேஸு வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பண்ண ட்ரான்ஸ்ஃபர் இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது லெட்டர்லி இருக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண இது லேயர் இருக்கிறத காம்போட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்சிட் அப்படியே இருக்கட்டும், ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும், ஸ்கேல் இருப்பாருங்க, ஜஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு -1 வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பண்ணாக்க ஸ்கெட்ச் இருக்கா, அதுவும் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட்டு ஆல்ஃபா வேல்யூ மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க -1 வந்து பண்ண கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் இதை நீங்கள் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஈஸின்னு இருப்பாருங்க, அதை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணால் ஓவர் லேப்னு இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 500 வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே இங்கே கீழே மூவ் பண்ண ஸ்கொயர் இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க. ஜஸ்ட் இதில் வந்து பண்ண ரேண்டம் ஆடர்னு இருக்கா, ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டை உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட் நம்ம கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபில் கொடுத்துட்டு அடுத்தடுத்து இருக்கிற அந்த மேலுக்கு டெஸ்ட்டுக்கு இந்த எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.